ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரீபார்ன் ரிவைன் சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு வச்சுங்க. இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு 2 பொண்ணுக்கு செம்ம அடிபட்டிருக்கு. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறது நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட். நம்ம ஹீரோயின் தேவை இவ பேர் சிசி. நம்ம சிசியை வந்து அவங்க ஹஸ்பண்ட் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணு தான் பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. அந்த பொண்ணு பேர் வந்து மிங்கு. அப்போ அந்த நர்ஸ் வந்து ஒரு டாக்டர் தான் இப்போ இருக்காங்க, ஒருத்தங்களை தான் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அதனால் யாரை முதல்ல போய் கூட்டிகிட்டு போயிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த ஹஸ்பண்ட்காரன் என்ன பண்ணணும், லவ் பண்ண ஒய்ஃபை தானே பண்ணணும், ஏன்னா 10 வருஷமாக கூட இருந்தவன். ஆனால் நம்ம ஹீரோயின் அவன் கண்டுக்கவே இல்லை. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ், அவள் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னா மூஞ்சில் இருக்க காயெல்லாம் மறையாது. ஆனால் அதை சொல்லியுமே கூட அந்த ஹஸ்பண்ட்காரன் என்ன பண்ணுறான்னா, அதாவது அவன் பேருக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நர்ஸ் கிட்ட முதல்ல போய் மிங்கு காப்பாற்றுங்க, சிசி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கா ஆல்ரெடி உடம்புல செம்ம காயம், அதெல்லாம் அவன் கவனிக்க கூட இல்லை. நம்ம ஹீரோயின் வந்து வழியிலே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, எனக்கு மட்டும் கடவுள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா, அதாவது இந்த நாளைக்கு முன்னாடியாவது வாய்ப்பு கொடுத்தாருன்னா நான் கண்டிப்பாக அந்த சான்ஸை யூஸ் பண்ணிப்பேன், இவனை நான் லவ்வே பண்ண மாட்டேன், நான் இவனை லவ் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணை திறக்கிறா. என்னன்னு பார்த்தா அவ ரீபார்ன் ஆயிருக்கா. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு வந்து இப்போ தான் ஞாபகம் வருது, ஆனால் நம்ம இங்கே எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டு தான் நடந்து வந்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்க போகிறா. அந்த அவார்டு வாங்குறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி வந்திருக்கா. அந்த 10 நாள் கழிச்சு ஒரு 1 மந்த் கழிச்சு தான் அந்த ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மந்த்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோயின் இப்போ வந்திருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றான்னா, இனிமே நான் எந்த மூவியும் நடிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் சொல்றாரு, மேடம் ஆனால் நம்ம ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட நம்ம நடிக்க போகிறோம், அதனால நீங்கள் நடிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஓகே பண்ணியாச்சு, உங்கள் ஹஸ்பண்ட் தானே அதெல்லாம் பார்த்தாருன்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோனா இப்போ நான் நடிக்க முடியாது, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது தான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோனை வச்சு தான் அவன் பொழப்பே நடத்திட்டு இருக்கான், ஒரு பெரிய கம்பெனியை வச்சுட்டு நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்டு. ஆனால் அஃபேர் வச்சிருந்தது தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோயின் எதுக்குமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுல்ல. அதனால ஹீரோயின் வந்து என்ன பெனால்ட்டி ஃபீஸ் ஆனாலும் பரவாயில்ல, அவங்கக்கிட்ட நான் கேன்சல் பண்ணிட்டேன், இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுங்க அவங்க படத்துலலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவள் கார்டை கொடுத்துட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு மாதிரி தான் நினச்சி வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது என்னன்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட் லூகஸ் கிட்டேருந்து நம்ம ஹீரோனுக்கு மெசேஜ் வருது. அவர் வந்து நம்ம ஹீரோனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஆனால் ஹீரோயின் எப்போ வேற ஒருத்தரை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சோடனே விலகிருப்பாரு. இப்போ ஹீரோனுக்கு ஒன்றுன்னு அவர் வந்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி அமைச்சிருக்காரு நம்ம ஹீரோனுக்காக. நம்ம ஹீரோனும் அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. என்ன பார்த்து நல்லா அவள் கிளம்ப போகிறா அந்த ஊரை விட்டுட்டு. அப்போ வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல கு, அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோனுக்காக இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலில் உனக்காக டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோனை வேகமாக வந்து கட்டிப்பிடிக்கிறான். நம்ம ஹீரோனா இதெல்லாம் நடிப்பு தாண்டா, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனே உடனே நம்ம ஹீரோனை பார்த்து சிசி இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சேர்லாம் திறந்து விட்டுருவோன்னா நம்ம ஹீரோன் உட்காந்துட்டு அவனை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கே இருக்க மேடை பார்த்து என்னோட ஃபேவரட் ஜூஸை கொண்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட மட்டும் பேச, அதுக்கப்புறம் அவன் நம்ம ஹீரோனை பார்த்து நீ இந்த ஜூஸ் குடிக்க மாட்டியே, என்ன டேஸ்ட்டு மாற்றிட்டி அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் சொல்கிறாங்க, மனுஷங்களே மாறும்போது டேஸ்ட் மாறத்தில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவனை ஒன்றே சரி சரி விடு, நீ சீக்கிரம் சாப்பிடு, உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பிஸ்னஸ் விஷயமா. அப்போ அவனுக்கு வந்து அந்த அஃபேர் வச்சிருப்பால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்டேருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கா. அந்த பொண்ணு பேர் ஜிங்ஷி. அந்த ஜிங்ஷி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்னன்னு பார்த்தா அவள் லைவ்ல இருப்பா போல. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல இவன் வந்து அவளுக்கு ஏதோ விஷ் பண்ணலையாமா, அதனால அவள் லைவ்ல போயிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சிசியும் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. அவளுக்கு செம்ம காண்டாகுது. அப்போ இந்த கு என்ன சொல்றானா, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் சிசி, கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குமே அங்கேருந்து கிளம்புறான் நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு. நம்ம ஹீரோனும் முதல்ல என்னன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாளா. அவனும் இவளே பெர்மிஷன் கொடுத்துட்டா நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோன் அப்போ தான் நினச்சி பார்க்குறா, போன லைஃப்ல இருக்கும் போதே அவள் அந்த நர்ஸ் வேஷம் போட்டுட்டு அவள் என்னெல்லாம் பேசினா லைவ்ல அது எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனால் அப்போ புரியல நீ அவளுக்காக தான் போறேன்ட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோன் நினச்சிட்டு ஹீரோனும் அந்த லைவ்ல போய் பார்க்குறா. அவளுக்கு வந்து நிறைய பேர் எதோ கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் என்ன சொல்றான்னா, என் பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அதுவுமா எனக்கு விஷயம் பண்ணல, அதான் நான் இன்னைக்கு லைவ்ல வந்து உங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அந்த லைவ்ல ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்து நான் வந்துட்டேன், உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், நீ வெளியே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து இவளும் வந்து வெளியே எட்டி பார்த்தா அங்கே என்னென்ன நிறைய பட்டாசு வெடிச்சுட்டு இருக்கு. இதுதான் இந்த கு வந்து இந்த பொண்ணு ஜிங்ஷிக் கொடுத்த சர்ப்ரைஸ் போல. வேலண்டைன்ஸ் டேக்கு கு வந்து இந்த ஜிங்ஷிக் கொடுத்த கிஃப்ட் போல. இதை பார்த்த உடனே லைவை பார்த்து
என் பாய் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சூப்பரான கிஃப்ட் கொடுத்துட்டான், இதுக்கு மேலே நான் லைவ்ல இருந்தால் அவர் கோச்சிப்பாரு, அதனால இதுக்கு மேலே நான் லைவ்ல இருக்க முடியாது, இங்கேயே லைவை முடிச்சுக்கிறேன் பாய் சொல்லிட்டு அவள் அந்த லைவை முடிச்சுக்கிறா. அவள் அங்கே முடிச்சதுக்கப்புறம் தான் இவன் இங்கே வரானே நம்ம ஹீரோனை பக்கத்துக்கு திரும்ப. நம்ம ஹீரோயின் இனிமே அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கா. வந்து என்ன சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்டுட்டு உடனே வந்து ஹீரோயின் கிட்ட பிஸ்னஸ் டீலிங் தான் பேசுகிறான். என்ன சொல்கிறான்னா, நம்ம கிட்ட இந்த ஷீஜின்னு சொல்லிட்டவங்க, அதாவது முக்கியமான ஒரு மிகப்பெரிய டேரக்டர், அவங்க உனக்கு ஒரு பட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நீ அதை ஆக்ட் பண்ணுறியான்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த டேரக்டர் வந்து அவங்க காஸ்டியூம்லாம் சரியாகவே பண்ண மாட்டாங்களே, ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும், அதெல்லாம் போதா அந்த காஸ்டியூமை போட்டுட்டு நான் நடிக்கணும்னு நினைக்கிறியா, நீ ஹஸ்பண்ட் தானே, உனக்கு அது ஓகேவா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டா. போன லைஃப்ல நம்ம ஹீரோயின் இது மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டா, அவள் என்ன சொன்னாலும் அவன் சொல்கிறத நான் கேட்டு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லியிருப்பா. இப்போ ஹீரோயின் எதிர்த்து கேட்கவும் அவன் வந்து இந்த நேரத்தில் நம்ம ஓகே சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு, இல்லை வேண்டாம்மா உன்னோட விருப்பம், நீ என்ன பண்ணுறியோ அதே பண்ணு, நான் அந்த ஷீஜின்றவங்க கிட்ட வேணாம் மூவிக்கு நாங்கள் ஓகே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுவோம். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. ஆனால் போன லைஃப்பில் இவன் ஓகேன்னு தானே சொல்லியிருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் உடனே சரி எனக்கு ஆக்டிங் ஃபீல்ட்லேருந்து கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவனுமே சாப்பிட போகிற நேரத்தில் சரி ஓகே உனக்கு வேணுன்றது பிரேக் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்போ நினச்சிட்டு இருக்காங்க 10 நாள் இனிமேல் நாங்கள் இருக்கவே போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பெட்ரூமுக்கு போனால் நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுறா, அவளோட ஹஸ்பண்ட் வந்து அந்த ஜிங்ஷி பொண்ணு கூட தான் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கானா. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஆமாம் அந்த ஜிங்ஷி உன்னோட ஃப்ரெண்ட் இருக்கால்ல, அவள் இப்போ தான் வந்தா ஃபீல்டுக்குள்ளே, அதுக்குள்ளே 2-3 படத்துக்குள்ளேயே அவன் ரொம்ப பாப்புலரான மாதிரி இருக்காளே அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவன் சொல்கிறான், கேஷுவலாக சொல்கிறான், ஒருவேளை ஜிங்ஷியோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறானோ என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம இன்னும் உன் வாயிலேருந்து வந்துருச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்க. உடனே ஐயோ புலம்பிட்டுமே அப்படின்னு நினச்சி இல்லை அது எப்படின்னா போகிறாங்க நமக்கு என்ன, நீ ஏன் முழிச்சிட்டு இருக்க, நீ ரெஸ்ட் வேணும் தானே சொன்னேன், ரெஸ்ட் எடுக்கலாம்ல, நீ எவ்வளோ டயர்டாக இருப்ப, நிறைய மூவிலாம் ஆக்ட் பண்ணி உனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும், அதனால் நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, எனக்கு இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை வந்துருச்சு, நான் உடனே போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு ஹீரோனை படுக்க வச்சுட்டாங்க. வந்து போகிறான். ஹீரோனுக்கு தெரியுது கண்டிப்பாக இவன் அந்த ஜிங்ஷியை தான் பார்க்க போவான் அப்படின்றது நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஹீரோயினுக்கா பக்கத்தில் பார்த்தா இவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே, அதாவது இந்த கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்களா, அந்த ஃபோட்டோலாம் நம்ம ஹீரோயின் பார்த்து ஃபீல் பண்ணுறா. நான் வந்து என் கரியரில் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தேன், அப்போ நடுவில் இவன் வந்தவன் தான் இவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து லவ் பண்ணேன்னு சொன்னான், அதனால் இவனை அக்செப்ட் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாள், லவ்லாம் போகக்கூடாது சொல்லிட்டு. அவளுக்கு இன்னொரு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பா அவங்க கூடலாம், லூக்காஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட. இவன் வந்து நடுவில் வந்துட்டு உன் கரியரில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுவோம். நம்ம ஹீரோனுக்கு அதை பிடிச்சி போயிட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பா. ரொம்ப 10 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருந்திருப்பாங்க அவங்க. ஹீரோன் அதெல்லாம் நினச்சிட்டு இந்த 10 வருஷம் ரிலேஷன்ஷிப்பு அவ்வளோதான், இதோட முடியுது, இதுக்கு மேலே இது நிலைக்காது, ஏன்னா நீ உண்மையாக இல்லை எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு அந்த ஃபோட்டோவை கீழே வைக்கிறா. வச்சுட்டு ட்ராலேருந்து ஏதோ எடுக்கிறா. என்னன்னு பார்த்தா அந்த டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் தான். அது மட்டும் இல்லாமல் இவ கையில் போட்டிருக்க ரிங்கு அதையும் கழட்டதாக பார்த்துட்டு இருக்கா. அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை பார்த்து இதுக்கு மேலேயும் நான் இதில் சைன் போடாமல் இருந்தால் அது ரொம்ப லேட்டு, இதுக்கு மேலே நான் சைன் போட்டுட்டு 10 நாள் அந்த அவார்டு வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் வந்து போயிடுவேன், அதுக்கு மேலே நீ கவலைப்படுவியா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அவளுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் தான் உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா போன லைஃப்ல இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஷீதின்ற டேரக்டர் சொல்கிற படத்துக்கு நடிச்சிருப்பா. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த டைமில் வேற அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அது அபார்ஷன் வேறு ஆயிருக்கும். அவளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஹீரோனுக்கு இந்த டைமில் தான் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு தெரியுமா, அதனால தான் ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்க்குறா அவளோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருப்பான் அந்த படம் நடிக்கும் போது. ஏன்னா அவ்வளோ குளிர்லையும் அந்த மாதிரி ஆக்வர்டான ட்ரெஸ்லாம் போட்டு நடிக்கவும் அவளுக்கு ஒன்றுமே முடிஞ்சிருக்காது. ரொம்ப டென்ஷனாக வேறு இருந்திருப்பாள். அப்போயே அவளுக்கு வந்து ப்ளீடெல்லாம் ஆயிருக்கும். அப்போ அவன் சைட்லேருந்து பார்த்துக்கிட்டு படம் வேறு இருக்குது, இப்போ வேறு உனக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்குலாம் கால் பண்ணியிருப்பான். ஏதோ பாசம் இருக்கிற மாதிரி. நம்ம ஹீரோனுக்கும் நல்லா இருந்திருக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவேன். அப்போ டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சொல்லியிருப்பாரு, இவங்க உடம்பு தாங்காது, குழந்தை ரொம்ப ஆபத்தான கண்டிஷனில் இருக்குது, எதுக்கு குளிர்லாம் போயிட்டு ப்ரெக்னென்ட் உமனை நடிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹஸ்பண்டும் குழந்தை தாங்காது அப்படின்னா அபார்ஷன் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அந்த டாக்டரும் ஆமாம் அதுக்கு மேலே வேறு வழி இல்லைன்னா ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும்னு சொல்லும் போது இப்போ அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த படத்தில் வந்து செம்மையாக நடிச்சிருந்துருப்பாளா. அதனாலே ஹஸ்பண்ட்காரன் நம்ம ஹீரோயின் வந்து அந்த குழந்தைய உன்னால் பெற்றுக்க முடியாது, அதனால் நம்ம அதை அபார்ஷன் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பேபியை நல்லபடியாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் எதோ சொல்லி ஹீரோனால் அதை தாங்கிக்க முடியாதுன்ற மாதிரி அந்த பேபியை கலைச்சி விட்டுருப்பான். நம்ம ஹீரோயின் போன வாட்டி அந்த படத்தில் நடிக்கும் போது அவ்வளோ டிப்ரெஷன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கும். அதனாலே நம்ம ஹீரோயின் வந்து இந்த டைம் அந்த படத்தில் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. இதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து அதே மாதிரி இந்த லைஃப்லேயும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போய் பார்த்தா டாக்டரே ரிசல்ட்டை கொடுக்குறாரு. ஆமாம்மா நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க, ஆனால் நீ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாத, உன்னுடைய எமோஷனல் நீ கண்ட்ரோல் பண்ணும், நீ கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அது உன் பேபிக்கு தான் ஆபத்து, ஏன்னா நீ ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்க, உன் பாடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், லைட்டாக கூட நீ விழக்கூடாது அப்படின்ற அளவுக்குலாம் டாக்டர் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோனும் நான் நினச்சது உண்மை
தான், நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன். ஆனால் இந்த லைஃப்பில் என் குழந்தைய நான் நல்லபடியாக பார்த்துக்கணும், 10 நாள் எப்படியாவது நான் போயிடுவேங்கன்னு என் குழந்தையோட அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோன் அந்த டெஸ்ட் ரிசல்ட்னா மட்டும் வாங்கிட்டு நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்புறா. ஒரு பக்கம் அவன் கால் பண்ணிகிட்டே இருப்பான் அந்த கு ஹஸ்பண்ட். ஹீரோயின் அதெல்லாம் எடுக்கல, ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ்லேயே போயிட்டு அவனை பார்த்து இனிமேல் நான் மூவிலலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு அங்கே போயிட்டு இருப்பா. அங்கே பார்த்தா இந்த ஜிங்ஷி பொண்ணு அப்போ தான் இந்த கு ரூம்லேருந்து வெளியே வருவாளாமா. நம்ம ஹீரோயின் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவள் முன்னாடி நின்றுட்டு இருக்கா. அவள் ஏதோ கழுத்தெல்லாம் காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்கா. அங்கெல்லாம் ஒரு மாதிரி காயமாக இருக்கா. ஏதோ இவ இப்போ அந்த கு கூட க்ளோஸாக வந்துட்டு வந்த மாதிரி இவட்ட காட்டலாம், நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டலான்னு காட்டிட்டு தான் அவங்க போகிறா. ஹீரோயினுக்கும் நல்லாவே தெரியுது அவள் வேணும்ட்டே தான் காட்டிட்டு இருக்கான்ட்டு. அப்போது ஹீரோயின் அங்கே முன்னாடி நடந்து போகும்போது அவளோட கம்மல் வேற கீழே விழுந்துடுதா. அப்போ அந்த கு வேற இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க சீஷி, என்ன வேணும் உனக்கு, இந்த டைமில் வந்திருக்கே அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்ட் எடுக்கலான்னு கேட்டா ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நான் ஒரு முக்கியமான விஷயமா பேச தான் வந்திருக்கேன். அதாவது நான் மூவிலலாம் இப்போ நடிக்க வேணான்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பிரேக் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அவனும் உனக்கு எதனா உடம்புல பிரச்சனையா, நீ வேறு எதனா மறைக்கிறியா, ஹாஸ்பிட்டலுக்கு போனியே என்ன சொன்னாங்க, எதனா என்கிட்ட மறைக்கிறியான்னு கேட்டால் அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை இது சாதாரண ஸ்டொமக் பெயின் பிரச்சனை தான், பீரியட்ஸ் ப்ராப்ளம் தான், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ப்ரெக்னன்சியை பற்றி அவன்கிட்ட சொல்லலை. அப்போ அவனும் சரி ஓகேங்க, எதுக்கும் கவலைப்படாத, எந்த பிரச்சனையாகுது, நம்ம நல்லபடியாக நம்ம வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனும் சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் அங்கேருந்து கிளம்புறா. அவன்கிட்ட ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது அப்போ தான் நோட் பண்ணுறா காதில் ஒரு கம்மலை காணுன்ட்டு. ஐயோ இப்போ தான் இந்த ரூமில் போயிட்டு அவன்கிட்ட பேசிட்டு வந்தோம், சரி அங்கே தான் விழுந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே போகலான்னு போனால் அங்கே அந்த லைட்டாக டோர் ஓப்பனில் இருக்குது. அப்போ பார்க்கும்போது அந்த கு இந்த ஜிங்ஷி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ எதுக்கு சிசி இருக்கும்போது உள்ளே வர, நான் சொல்லியிருக்கேன்ல அவர் இருக்கும் போதுலாம் இந்த இடத்துல ஆஃபீஸ்லலாம் இங்கே உள்ளே ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி என்னை மீட் பண்ணாதேன்னு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது திட்டவனை சமாதானப்படுத்துகிற மாதிரி அந்த ஜிங்ஷி போட்டு அந்த குவை தடவ ஆரம்பிச்சிடுறா. உனக்காக இவ்வளோ கிஃப்ட் பண்ணுற மாதிரி நான் என்ன ரெடி பண்ணிட்டு முன்னாடி நின்னா, ஆனால் நீ என்னை பார்த்து இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு அவனே மயக்கிட்டு அவனை மயங்கிட்டான் போல இருக்கு. உடனே அந்த ஜிங்ஷி கூட க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணுறான். அந்த ஜிங்ஷியை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் அப்போ தானே கம்மல் எடுக்க வந்திருப்பா. அந்த டோர் கேப்பில் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துக்கான்ல, சரி நம்ம கால் பண்ணாமல் எடுக்கிறானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த குக் கால் பண்ணி பார்க்குறான். அந்த காலை அவனுமே பார்க்குறான், நம்ம ஹீரோயின் தான் கால் பண்ணுறான்ட்டு. ஆனால் இருந்தாலுமே அந்த காலை கட் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணுற நேரத்தில் இவன் கால் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி இந்த ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்துக்கான்ல லைட்டாக ஹார்ட் வலிக்குது. ஏன்னா லவ் பண்ணியிருப்பாள்ல 10 வருஷம் கூட இருந்தவ, இப்படிலாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. வீட்டுக்கு போயிட்டு சரி குழந்தைக்காவது சாப்பிட்ணும்ல, குழந்தை ஹெல்த்துக்காக இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கா ஹெல்த்தியாக தான். அப்போ அந்த கு அவனுக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணவன் என்ன சொல்கிறான்னா, என்ன சீஷி எனக்கு கால் பண்ணியிருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை என் கம்மல் ஒன்று காணாமல் போயிடுச்சு, அதான் அங்கே இருக்குமோன்னு கேட்க கால் பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு என் கம்மல் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு காலை வச்சிடுறாளா. நம்ம ஹீரோயின் அப்போ நினச்சி பார்க்குறா, அந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டை வாங்கிட்டு நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி நான் பறந்து போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அப்போ உனக்கு என்னை பற்றி தெரியுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட் டே மார்னிங்கே அந்த கு என்ன பண்ணியிருப்பான்னா அவங்க அம்மா கூட சாப்பிட போகணும் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போயிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோன் அங்கே ரொம்ப அசிங்கமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த ஆன்ட்டி, அதாவது குவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால் குழந்தையே பெற்றுக்க முடியல, 10 வருஷமாக என் பையன் கூட தான் இருக்க, உன் வயிற்றில் ஒரு குழந்தை தங்கலை, நீலாம் என்ன தைரியத்தில் என் முன்னாடி உட்காந்து சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோனால் சொல்ல முடியல நம்ம வயிற்றில் பேபி இருக்குன்ட்டு, ஏன்னா 10 நாளில் போக போகிறாள்ல, அதனால சொல்லாமல் இருக்கா. அப்போ அந்த லேடியும் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கு, நீலாம் என்ன மருமகளும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, இன்னும் 10 நாள் இல்லை 5 நாள் தான் இருக்குது போல், 5 நாள் கடந்து வந்துட்டா நம்ம ஹீரோயின், 5 நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனே அவளுக்குள்ளே சமாதானப்படுத்திக்க. அந்த நேரத்தில் கு ஒன்னே, அம்மா என்னம்மா அதுக்கான வழியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அவளை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த கு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த குவோட ஃப்ரெண்டு, நான் உன்னையும் பார்க்க வந்தேன் அப்படியே உங்கள் ஆன்ட்டியும் பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதாவது குவோட அம்மாவை ஆன்ட்டியும் பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவ கு வீட்டு பக்கத்தில் தான் அந்த சரௌண்டிங்கில் தான் இருப்பாளா, அதான் நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சோடனே பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு கையில் ஏதோ ஒயின் பாட்டில் கொண்டு வந்திருப்பா போல. அங்கே குவோட அம்மாவை ரொம்ப க்ளோஸாக கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆண்டி நீங்கள் பார்க்கறதுக்கு அப்படியே குக்கு சிஸ்டர் மாதிரி இருக்கீங்க ஆண்டி, அவ்வளோ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சுட்டு இருக்கா. அந்த ஆண்டியும் அப்படியாம்மா நான் அவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜிங்ஷியும், ஆமாம் ஆண்டி நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்களேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, வீட்டில் யாரும் இல்லைன்ட்டு, நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன், இனிமேல் உங்கள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நல்லா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆண்டிக்கு இந்த ஜிங்ஷி இப்படி பேசுறதுலாம் பதி பிடிச்சி போச்சு. ஏன்னா வயசானவங்களை இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பையனுக்கே அக்கா மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன இப்படி பேசாமலாம் இருப்பாங்க, அதுவும் இந்த ட்ராமா வேற அவங்க அப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஜிங்ஷி, இது ஃபேமிலியோட லஞ்சு, இந்த நேரத்தில் நீ உள்ளே வரலாமா, நீ ஃப்ரெண்டு தானே, நீ அங்கே போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஜிங்ஷி அந்த ஆண்டியை பார்த்து, ஆண்டி நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாளா. அப்போ இந்த ஆண்டி உடனே கு பார்த்து, ஏன் அப்படி சொல்கிறா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜிங்ஷி வெளியே போயிடுறா. அப்போ இந்த ஆண்டி ஆரம்பிக்குது நம்ம ஹீரோனை பார்த்து, இந்த மருமகளை விட எனக்கு இந்த மாதிரி பொண்ணு, அதாவது அந்த
ஜிங்ஷி மாதிரி ஒரு பொண்ணு மருமகளாக வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோனா எனக்கு லஞ்சு வேணாம் நான் போகிறேன் எனக்கு போதும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்க முடியாமலே அங்கேருந்து ஏஞ்சி போகிறா. அப்போ கூவும் ஏமா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வெளியே போனவ வேணாம் நம்ம எமோஷனல் ஆகக்கூடாது, இவங்க சொல்லி நம்ம எதுக்கு எமோஷனல் ஆகணும், இவங்க என்ன நமக்கு அவ்வளோ முக்கியமானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் இருக்க தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு நம்ம குழந்தைக்காக எமோஷனல் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. ஆனால் அந்த கூ நம்ம ஹீரோனை சமாதானப்படுத்த வருவான்னு பார்த்தா அங்கே வீட்டில் இருக்கும்போது இந்த ஜிங்ஷியை வெளியே துரத்தி விட்டான்ல, அங்கே எங்கேயோ கோச்சுக்கு போகிறாவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட காரில் போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் கோவத்தில் வீட்டுக்கே போயிருப்பா. போயிட்டு அவள் போயிட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கா ஈவினிங்க்கு. அப்போ அந்த கூவுமே வந்து எதுவும் தெரியாத மாதிரி வந்துட்டு இருக்கானா, ரொம்ப லேட்டாக தானே வரான். நம்ம ஹீரோயின் கேட்குறா என்ன நீ இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு வந்து இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்கும்போது அவனும் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க் இருந்துச்சா அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன், அதான் என்னால் வர முடியல அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம ஹீரோனும் ஓ ஒர்க்கா, ஆனால் இவன் மேலே வந்து அந்த ஜிங்ஷியோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. அவளுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது இவன் கண்டிப்பாக வந்து அந்த ஜிங்ஷி கூட தான் ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு வரா அப்படின்ட்டு. அந்த ஜிங்ஷின்றவளோட ஃபுல் நேம் வந்து மெங் ஜிங்ஷி, அதை தான் நான் இப்போ ஆஃபாக சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம ஹீரோயின் இப்போ சொல்கிறா சரி ஓகே நீ என்கிட்ட வராத எனக்கு டயர்டாக இருக்குது, சாப்பிட்டு போய் நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கூவை தள்ளி வைக்கிறா. ஏன்னா இப்போ அவன் வந்து அந்த ஜிங்ஷி கூட தானே ஸ்டே பண்ணிட்டு வரான். அப்போ நம்ம ஹீரோனை தொடும்போது அவளுக்கு காண்டா தானே இருக்கும். அவனும் ஹீரோனை சமாதானப்படுத்துறேன்ற பேரில் உனக்கு ட்ரெஸ் எடுக்க கூட்டு போகிறான்னா அப்போ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறா. அப்போ பின்னாடி வந்து அந்த ஜிங்ஷி ஒன்னே ஆனால் நான் அந்த ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ஸை நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ கூ ஒன்னே என்ன பண்ணிட்டு இருக்க நீ, என் ஒய்ஃபுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை ஏன் நீ கேட்குறேன்னு சொல்லும் போது அப்போ அவளும் நடிக்கிறா ஏன் இப்படி பேசுறீங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல, என் பாய் ஃப்ரெண்ட் வேற என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் இப்படி தான் என்கிட்ட பேசுவீங்களா, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு ஆசைப்பட்டா அதெல்லாம் கொடுக்கணும்னு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அந்த ஜிங்ஷி பேசிட்டு இருக்காளா. இந்த கூவுக்கா இந்த விஷயம் இப்போ தான் தெரியும் போல இருக்கு. ஒரே சந்தோஷத்தில் அவள் கை பிடிச்சிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நடிச்சிட்டு இருக்கா அப்படின்றதையும் மறந்துட்டு ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுறான். ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிறத பார்த்தோன்னே ஓ சரி ஓகே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாமா, பாவம் பாய் ஃப்ரெண்ட் வேற யாரும் தெரில, அவள் தான் ஆசைப்படுறாள் இந்த ட்ரெஸ்ஸை அவளுக்கே கொடுத்துருன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட இப்போ சொல்கிறான். நம்ம ஹீரோயினா நானும் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அது தெரியலன்றதுக்காக உன் ஒய்ஃபை நீ மறந்துடுவியா அப்படின்னு நினைக்கிறா. இருந்தாலும் சரி எடுத்துக்கோ அந்த ட்ரெஸ்ஸை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து முறைச்சிக்கிட்டே சொல்கிறாளா. அந்த ஜிங்ஷியா ரொம்ப ஓவராக சீன் போடுற மாதிரி ஒரு மாதிரி தென்னாவெட்டா பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு காண்டாகுது, அவளுக்கு திடீர்னு தலையெல்லாம் சுற்றுது ஏன்னா ப்ரெக்னென்ட் டைமில், அதனால் அங்கேயே மயக்க போடுறான். அந்த கூ தான் பிடிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினை போய் அட்மிட் பண்ணுறான். ஹீரோயினு கண்ணு முழிக்கிறா. அந்த கூ வந்து நம்ம ஹீரோனை குறுகுறுன்னு பார்த்துட்டு ஒன்று கேட்குறான். என்ன கேட்குறான்னா ஹீரோனை பார்த்து ஷிஷி என்கிட்ட நீ ஏன் இதை முன்னாடியே சொல்லலை, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இதை ஏன் என்கிட்ட மறைச்ச, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து அவன் கேட்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருக்க போகிற, என்னை இன்னுமே நீ படம் தானே நடிக்க வச்சிருப்ப, ராங் டைமில் பேபி எதனா என் வயிற்றில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சா என்ன அப்படின்ற மாதிரி அவள் கேட்கும்போது இந்த பேபி வேணானா கழிச்சு விட்டுருப்போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. போன டைம் பண்ண மாதிரி இவனும் இந்த டைம் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனா நம்ம ஹீரோனே இப்படி எதிர்த்து பேசும்போது என்ன சொல்கிறான்னா இல்லை நம்ம குழந்தைய நான் ஏன் அழிக்க சொல்ல போகிறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடு குழந்தை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவானா. நம்ம ஹீரோனுக்கா என்ன போன லைஃப்லலாம் இவன் பேபி அழிக்க சொன்னா இப்போ பேபியை அவனா வச்சுக்க சொல்கிறான், இவனையும் மாற்றி சொல்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவன் ஹீரோனுக்கு சூப்பு கொண்டு வரேன்னு போயிட்டானா. நம்ம ஹீரோனுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது இவன் ஏன் இப்படி மாற்றி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் யாரும் வராங்க, யாருன்னு பார்த்தா அந்த ஜிங்ஷி தான் வரா. கையில் ஃப்ரூட் பேஸ்கெட்டோட கொண்டு வரா. நம்ம ஹீரோன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதோ அவளுக்கு தெரிஞ்சிச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஷீஷி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காளா. ஹீரோனுக்கு செம காண்டாகுது அவளை பார்த்து. அப்போ அந்த ஷீஷி வந்து நம்ம ஹீரோன் கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும் நீ உனக்கு நிறைய உண்மை தெரியும்ட்டு, உன் ஹஸ்பண்ட் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டு, அதனால தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கை கூட வராது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனா அதை சொல்கிறதுக்கு நீ யாரு, என் ஹஸ்பண்டு உன் ஹஸ்பண்ட் சொல்கிறதுக்கு நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த ஜிங்ஷி சொல்கிறா ஓ அப்படியா உனக்கு அவ்வளோ நம்பிக்கை என் ஹஸ்பண்ட் மேலே, சரி ஓகே 2 பேர் வயிற்றுலேயும் குழந்தை இருக்குது, இப்போ 2 பேரும் அடிபட்டு கிடக்கும் போது யாரோட குழந்தைய அவன் காப்பாற்றணும்னு நினைக்கிறான்னு பார்த்துருவோமா, நம்ம 2 பேரும் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு வேணுமிட்டே நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுறா. அவளுமே கீழே விழுந்துடுறா வேணுமிட்டே, யாரை காப்பாற்றுறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க கத்துற சவுண்டு வெளியே கேட்கும் போது அந்த கூ வந்து நம்ம ஹீரோனுக்கு சூப்பு கொண்டு வரேன்னு சொல்லியிருப்பான்ல, உள்ளே வந்து பார்த்துட்டு அதெல்லாம் கீழே போட்டு விடுறான். அப்போ அந்த இடத்துல அந்த ஜிங்ஷி வந்து எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா அங்கே வந்து நம்ம ஹீரோனோட ட்ரெஸ்ஸை வந்து கடையில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு கொடுத்துட்டீல, அந்த காண்டில் வந்து சிசி என்னை தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மேலே பழிய போடுவாளாம். நம்ம ஹீரோனும் இல்லை அவள் போய் சொல்கிறா, நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல, நான் எதுக்காக அப்படி பண்ணோம், அவள் தான் என்னை கீழே தள்ளி விட்டா அப்படின்னு சொன்னாலுமே அவன் நம்புற மாதிரி இல்லை. இந்த ஜிங்ஷியை தான் நம்புறான். ஜிங்ஷி கிட்ட போயிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத நான் அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவளை தான் பார்க்குறான். அவளுமே வந்து என் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனோட பக்கம் நான் எதுவுமே பண்ணல
என்ன காப்பாற்றுன்னு சொல்கிறா. ஆனால் அவன் அதையும் மீறி அந்த ஜிங்ஷியை தான் தூக்கிட்டு போகிறான், பேபிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனா இந்த லைஃப்லேயும் என் குழந்தைய நான் மிஸ் பண்ணிடுவேன் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனை வந்து அடுத்ததாக ஒரு நர்ஸு தான் உள்ளே வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு ஐயோ உனக்கு என்னமாச்சு, உனக்கு ஏதோ ப்ளீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு தான் நம்ம ஹீரோனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ 2 பேரையும் கூட்டிகிட்டு வராங்க. எப்படி கார் ஆக்சிடென்ட் ஆனப்போ ஒரு சம்பவம் ஆச்சோ அதே மாதிரி இப்போ ப்ரெக்னென்சி டைமில் இப்போ இப்படி ஒன்று ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த நர்ஸ் சொல்கிறாங்க டாக்டர் வந்து ஒருத்தர் தான் இருக்காரு, இப்போதைக்கு ஒருத்தங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்ட்டு. அந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த கு என்ன பண்ணுறான்னா ஜிங்ஷியை முதல்ல கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து அந்த கு கையை பிடிச்சி நான் உன்னை கடைசியாக கேட்குறேன், நம்ம குழந்தை இது, நீ வந்து ஹெல்ப் பண்ண மாட்டியா, எனக்கு நம்ம குழந்தைய நீ காப்பாற்ற மாட்டியா, நீ எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லி கையை பிடிச்சா அவன் ஹீரோயின் கையை உதறி விட்டுட்டு நீ தானே அவளை தள்ளி விட்ட, அவளை முதல்ல காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நர்ஸை பார்த்துட்டு நீங்கள் சீக்கிரமாக வந்து ஜிங்ஷியை முதல்ல கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அந்த ஜிங்ஷி சொன்னது தானே நடந்துச்சு. ஹீரோனிக்கு இதை பார்த்தோன்னே நான் தப்பாக நினச்சிட்டேன், நான் சீக்கிரமாகவே கிளம்பியிருக்கணும், நான் வெயிட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. அப்போ நம்ம ஹீரோனை வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனுக்கும். ஆனால் ஹீரோன் கிட்ட வந்து உங்கள் குழந்தை வந்து போயிடுச்சு, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா உங்கள் குழந்தைய காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கா என் வாழ்க்கையே போயிடுச்சு, என் குழந்தை தான் நினச்சேன் அதுவும் போயிடுச்சு, இந்த லைஃப்பில் என்னால் குழந்தைய காப்பாற்ற முடியல, இப்படி நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். கொஞ்சம் நேரத்தில் இந்த ஜிங்ஷி கிட்டேருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. என்ன சொல்கிறான்னா நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு பார்த்தியா, என் குழந்தை இப்போ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து ஹீரோனுக்கு வெறுப்பேற்ற மாதிரி சென்ட் பண்ண ஹீரோனுக்கு செம்ம காண்டு வருது. அவள் அழுதுட்டு இருக்கா, என் குழந்தைய சாகடிச்சிட்டு இவங்களும் சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. அந்த டைமில் வந்து நர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த பேபி இல்லைன்னா என்ன கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பேபி வரும்ன்ட்டு. இன்னும் பார்த்தா அந்த நாள் வரப்போது நம்ம ஹீரோயின் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு முதல்ல வீட்டுக்கு தான் போகிறா. வீட்டுக்கு போகலான்ட்டு ஏன்னா என்ன திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்க வேண்டியிருக்குமா, அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த கூக்கும் கிஃப்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் முதல்ல வந்திருப்பா போல. இத்தனை நாள் இந்த கூ வந்து அந்த ஜிங்ஷி கூடிய தான் ஜிங்ஷியை பார்த்துக்கணும்னு உட்காந்துருந்துருப்பா போல. ஹீரோனை வந்து பார்க்க கூட கிடையாது. நம்ம ஹீரோயின் வந்து அப்போ ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறா. என்னன்னு பார்த்தா இந்த ஜிங்ஷி கூட இந்த கூலாம் க்ளோஸ் ஆகிருப்பான்ல, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம ஹீரோனுக்கு ஜிங்ஷி வெறுப்பேற்றதுக்காக அனுப்பியிருப்பா போல இருக்கு. நம்ம ஹீரோன் அந்த ஃபோட்டோவை போட்டு இவன் வந்து பார்க்கும்போது இவனுக்கு கிஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவனோட ஸ்டடி ஹால் வச்சிருக்கா. அப்போது கொஞ்ச நேரம் ஆகுது, நைட்டு பார்த்தா ரொம்ப குடிச்ச பெணிக்கு அந்த கூ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அந்த கூ கூட்டிகிட்டு வரத அந்த ஜிங்ஷி தான். நம்ம ஹீரோயின் வெளியே போய் பார்க்கும்போது அந்த ஜிங்ஷி சொல்கிறா நாங்கள் 2 பேரும் பார்ட்டி முடிச்சுட்டு இப்போ தான் வரோம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனா அடுத்தவங்க பொருளை எப்படிலாம் கைக்குள்ளே போட்டுக்கணும்னு நினைக்கிறதுல உங்களை மாதிரி ஆள்லாம் பக்காவாக யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஜிங்ஷியை நல்லா கேவலமாக சொல்கிற மாதிரி ரொம்ப பேட் வேர்டில் திட்டி விட்டுறான் நம்ம ஹீரோயின். அது மட்டும் இல்லாமல் அசிங்கமாக இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்க அவளால் அங்கே வேறு வார்த்தை பேச முடியல. ஹீரோயினும் பக்கத்தில் இருக்க மேடை பார்த்து ஜாங்மா இவரை நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே போயிடுறாளா. அதுக்கப்புறம் ஜாங்மா தான் இவனை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அந்த கூ வந்து ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருப்பான் போல் பின்னாடி நம்ம ஹீரோயின் கொடுக்கறதுக்கு. அதை பார்த்து இந்த ஜிங்ஷியும் என்னவன் என் கூட தானே இவ்வளோ நேரம் இருந்தான், இந்த கிஃப்ட்டை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்ல காட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு கை வெளியே முறுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கிட்ட உள்ளே போனதுமே ஜாங்மாவை தள்ளி போக சொல்லிட்டு அப்போ அவன் சொல்கிறான் என் மேலே கோவமாக இருக்கேன்னு தெரியுமா, நீ பண்ண தப்புனால தானே நான் அவளை காப்பாற்றினேன், சரி நீ கோவப்படாத, நம்ம அடுத்த வாட்டி வேறு பேபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து இதை தான் நீ அந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கும்போது நீ போட்டுட்டு வரணும் ஸ்டேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கொடுப்பானா. ஹீரோயின் காசுலேயே வாங்கி ஹீரோனுக்கு கொடுக்குறான். ஹீரோயினும் நானும் ஒரு கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அது உன்னோட ஸ்டடி ரூமில் இருக்குது, ஆனால் நீ அதை இப்போ பார்க்கக்கூடாது, நான் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்குவேன்ல அதுக்கப்புறம் நீ ஒரு ரூமில் போயிட்டு அந்த கிஃப்ட்டை பார்க்கணும்னு சொல்ல அவனும் நம்ம ஹீரோனை பார்த்து என்னன்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினா நீ எதுக்கு அவசரப்படுற, அது உனக்கு தெரியும் போது நீ ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நெக்ஸ்ட் டே ஆகுது. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோனே அவள் கையால் இந்த கூவை ரெடி பண்ணிகிட்டு இருக்க. அந்த கூ ஹீரோனை பார்த்து என்னை மன்னிச்சிரு, நான் உன் குழந்தைய வந்து பார்க்கவே இல்லை, அதாவது நம்ம குழந்தைய பார்க்கவே இல்லை, நீ அவளை பிடிச்சி தள்ளி விடாமல் இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல, இருந்தாலும் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நம்ம அடுத்த வாட்டி இன்னொரு பேபி பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேச நம்ம ஹீரோனும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஹீரோயின் அவனை எப்படியாவது பழி வாங்கணும் கரெக்டான டைமில் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரிங்க் ஷூ பின்னாடி உட்காந்துட்டு இருக்கா. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் நம்ம ஹீரோனுக்கு கிடைக்குது. ஹீரோனையும் கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோனும் ஸ்டேஜுக்கு போயிட்டு அந்த அவார்டை வாங்குறா. அவார்டை வாங்கின அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோன் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவ எல்லாரும் முன்னாடியும் ஓப்பனாக பப்ளிக்கில் இதோட என் ஆக்டிங் கரியரை நான் இங்கே முடிச்சுக்கிறேன், இனிமேல் நான் ஆக்ட் பண்ணவும் மாட்டேன், என் கம்பெனியில் இனிமேல் எந்த வேலையும் இருக்காது, அவங்க எதுவும் பண்ணவும் மாட்டாங்க, என்னோட ஆக்டிங் ஃபீல்டை முடிச்சுக்கிறேன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஷாக்கு. இதில் ஹீரோனோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஷாக்கு. ஹீரோனை வச்சு தானே இவ்வளோ நாள் பணத்தை சம்பாதிச்சிருப்பான், இப்போ ஹீரோனே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது அவ்வளோதான் கம்பெனியில் இதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கினவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனா
அவ்வளோதான் இதோட முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்னோட ஃபேன்ஸை நான் மீட் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்லி அவங்க கூட இருந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. படத்தை நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி இந்த கூக்கு செம்ம காண்டு என்ன இவ பாட்டுக்கு சொல்லிட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவனை வேகமாக வெளியே போயிட்டு ஹீரோனை பார்த்து என்ன பண்ணியிருக்கு சிஷி, சரி ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டா, சரி பார்த்துக்கலாம் விடு, எதுக்கும் கவலைப்படாத, ஆனால் நான் உனக்கு ஒரு பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கேன், அங்கே போய்ட்டு நம்ம தெளிவாக பேசலான்னு சொல்ல நம்ம ஹீரோ நான் டயர்டாக இருக்கேன் எனக்கு விடுன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான் சரி விட்டு அந்த பார்ட்டியில் போயிட்டு நம்ம கிளியராக பேசிக்கலாம், டின்னர் பார்ட்டி வச்சுருக்கேன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போ நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோன் எதுவுமே சொல்லாமல் அவனே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வேகமாக வந்துட்டு அந்த ஜிங்ஷி பொண்ணு வரா. வந்துட்டு ஐயோ கூ எனக்கு வயிறு வலிக்குது எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி பேசுகிறாளாமா. ஹீரோனுக்கு எல்லாம் உண்மையும் சொல்லிட்டா, இருந்தாலும் நடிக்கிறா. கூ கிட்ட எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்ல இந்த கூவும் நீ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போ நான் பின்னாடியே வரேன் சரியா, நான் இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் அனுப்பிவிட நம்ம ஹீரோனா குட் பை கூச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு மேலே நான் உன்னை பார்க்கவே போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் நினச்சிட்டு இருக்கா. அவள் தான் ஹீரோன் இங்கேருந்து அப்படியே கிளம்புறா. அவள் வேற ஒரு ஊருக்கு கிளம்புறா. என்னன்னு பார்த்தா அந்த லூக்கஸ்ன்னு சொல்லிட்டு சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தால் அதில் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி அனுப்பிச்சார்ல அவர் கூட தான் பார்க்க போயிட்டு இருக்கா. ஹீரோன் அங்கேருந்து போகும்போது அவள் ஃபோனுக்கு வந்து கூட்டிட்டு கால் வருது. சிம்மெல்லாம் எடுத்து கழட்டி போட்டு அவன் வாங்கி கொடுத்த ஷெயினுமே வந்து கழட்டி போட்டு இதுக்கு மேலே இந்த சிட்டிக்கே ஒரு குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கேருந்து ஃப்ளைட்டில் போயிடுறா. ஹீரோனுக்கு இதில் வருத்தம்லாம் கிடையாது, ஏன்னா அவன் துரோகம் தானே பண்ணா, நம்ம ஹீரோன் ஒன்னே சும்மா விட்டுட்டு போலையே அப்படின்னு தான் ஹீரோன் நினச்சிட்டு போறா. அப்போ அந்த கூ வந்து அடுத்த நாள் காலையில் தான் அந்த ரெஸ்டாரண்ட் பார்ட்டிக்கும் போகல, காலையில் தான் வீட்டுக்கு வரான். கேக்கோட வந்து நீ எங்கே இருக்க ஷிஷி உனக்காக கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஹீரோயினே இல்லை. ஹீரோயினுக்கு கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது. எங்கே போனான்னு தெரியலையே. சரி ஓகே எனக்கு வந்து ஸ்டடி ஹாலில் ஏதோ கிஃப்ட் வச்சுருக்கேன்னால அதை பார்த்தா எதனா எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதையாவது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இவனும் அந்த ஜிங்ஷியும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே அடிக்கிருக்கு. டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் கீழே இருக்குது. இதை பார்த்தேன் வந்து இந்த ஃபோட்டோ இவ்வளோ கிளியராக அப்படி நம்ம சிசி கிடச்சிருக்கோம், அப்போ கண்டிப்பாக இதை வேணும்ட்டே இந்த ஜிங்ஷி தான் மாட்டி விட்டுருக்கா அப்படின்றதும் எனக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிச்சு. ஹீரோயின் வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு அந்த அக்ரிமெண்ட்டையும் வச்சுட்டு போயிட்டா, ரிங்கையும் கழட்டி வச்சுட்டு போயிட்டான்றதும் இவனுக்கு தெரிஞ்சிச்சு. பார்த்தேன் அப்படியே ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி நினைக்கிறான். உடனே கம்பெனியில் வந்து கால் பண்ணி கூப்பிட்றாங்க இது அர்ஜென்ட். என்னன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோனை கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் எங்கே போனான்னு தெரில. ஹீரோனுக்காக வந்து நிறைய மூவிஸ்க்கு அட்வான்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்களா, அவங்களாம் வந்து இது பெனால்ட்டி கட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப பயமாக இருக்குது. அந்த நேரத்தில் இந்த ஜிங்ஷி என்ன பண்ணுறான்னா கூ எதுக்கும் பயப்படாதீங்க, அந்த சிசி பொறுப்பே இல்லாதவளாக இருக்கா, நான் வேணா அவளுக்காக நடிக்கவா, எனக்கு அந்த நேமை கொடுக்குறீங்களா அந்த பட்டத்தை அப்படின்ற மாதிரி அவள் கேட்கும் போது அப்போ அந்த கூ ஒன்னே உனக்குலாம் அதுக்கு தகுதியே இல்லை, வாய மூடு, என்ன பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு, நீ என்ன வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு செம கோத்தில் கட்டி விட்டுறான். ஏன்னா இவ தானே ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பா, அது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இவ தான் வேணுட்டே வந்து சிசி கிட்ட மாட்டி விட்டா அப்படின்றது தெரிஞ்சதுனால தான் கத்திட்டு நீ வெளியே போன்றமா சொல்லிட்டு அவளை வெளியே போயிடுறா. அப்போ இந்த கூவும் சீக்கிரமாக வந்து சிசி எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிங்க, அவள் வந்தால் தான் இந்த பிரச்சனை கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அசிஸ்டண்ட்டும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாம் தேடலாம் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா. அவள் வேகமாக கம்பெனிக்குள்ளே வந்து இந்த கூச்சனோட கண்ணதில் ஒரு அறையை விட்டுட்டு இன்னும் தைரியம் தான் என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணியிருப்பேன், என் ஃப்ரெண்டு ஏன் இங்கே வந்து போனான்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒன்னே இன்னும் பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டா அப்போ ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா நீ எப்படிலாம் வந்து அந்த ஜிங்ஷி கூட அஃபேரில் இருந்துன்றது எல்லாமே என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சுடா, அவன் மனசை அவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், அவளை நம்பாமல் அவளோட குழந்தைய அவளை விட்டு போக வச்சேன், அப்போ அவள் விட்டுட்டு போனானா இப்போ என்ன மறுபடியும் காசுக்காக அவளை தேட ஆரம்பிக்கிறியா, எல்லா துரோகமும் அவளுக்கு பண்ணிட்டு ஏன்டா நல்லவ மாதிரி நடிக்கிற அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுற. உடனே இந்த கூ வந்து கையில் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருன்னு வச்சுட்டு போயிருப்பால அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஜிங்ஷி கிட்ட காமிச்சு இதெல்லாம் நீ தானடி அவளுக்கு அனுப்பிச்ச, நீ தானே மாட்டிட்டேன்னு சொல்லும் போது அந்த ஜிங்ஷி சிரிச்சுக்கிட்டே ஆமாம் நான் தான் பண்ணேன், பின்ன நீ எவ்வளோ நாள் சிசி கிட்ட அவள் கூட பிடிக்காமல் வாழ முடியும், இந்த ஃபோட்டோலாம் காமிச்சு அவளை வெளியே துரத்தி விட்டா தானே நம்ம குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டு உன்னை நான் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவன் உடனே நான் உன் கூட ஃபன்னுக்கு தான் சேர்ந்தேனே தவிர அதுவும் அஃபேரில் தான் இருந்தேனே தவிர மற்றபடி உனக்கு எப்பயுமே வந்து சிசியோட பொசிஷன் கிடைக்கவே கிடைக்காதுரி, உன்னால் தான் சிசி போயிட்டா என் முன்னாடி நிற்காதுன்னு சொல்லிட்டு அவளை வெளியே தள்ளிட்டு ரூம் கதவை சாத்திக்கிறான். அதுக்கப்புறம் உள்ளேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறானாமா. கையில் ரிங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோனுக்கு போட்டு விட்டுருப்பான்ல ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த ரிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படிலாம் இருந்தோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை ஹீரோனோட கம்மல் இருக்கு, அதை பார்த்து கையில் எடுத்துவேன் அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றதை ஃபுல்லாக நினச்சி பார்க்குறான். நம்ம ஹீரோன் கூட கேட்டிருப்பால என்னோட கம்மல் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வாட்டி அவன் கால் பண்ணும்போது அப்போ நினச்சி பார்த்துவேன் அப்போ அவள் வந்திருக்கா வந்து உள்ளே நடக்கிறதுல பார்த்துருப்பா போல, அவளுக்கு எப்படி வலிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்மலே கையில் பிடிச்சி அவனை காயப்படுத்திருக்கிறான் போல, ஏன்னா நம்ம ஹீரோனை எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்லாம் பார்த்துட்டு இப்படி ஆயிடுச்சு, என்னை விட்டுட்டு போயிட்டாலே, என்னை விட்டுட்டு போவா நான் நினைக்கல, நான் பண்ண தப்புன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து இந்த ஜிங்ஷி என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் நாள் ஆயிடுது, ஏன்னா வந்து காணவே காணோம், இவனும் வரவே இல்லை பேசவே இல்லை, ஜிங்ஷி வயிறு வேறு பெருசாகிடுதுல, அதனால வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்றா. அந்த இடத்துக்கு வந்து அவங்க அம்மாவும் கால் பண்ணுறாங்க இந்த கூக்கு எங்கடா இருக்க சீக்கிரம் வீட்டுக்கு உன்னை பற்றின விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன் சொல்லாமல் மறைச்சேன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க.
என்னன்னு பார்த்தா இங்கே கூவோட அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி கூவோட குழந்தை தான் என் வயிற்றுல வளருது, இதுக்கு மேலே என்னால் தனியாக இருக்க முடியாது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி கையில் எடுத்து வயிற்றுல வைக்க, அப்போ அந்த கூ வந்து நீ இங்கே நடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா உடனே கூ பார்த்து வாடா உட்காரு மெதுவாக பேசிக்கலாம், நம்மளோட பேர பசங்க இங்கே வயிற்றுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்து இந்த பொண்ணு எனக்கு மருமகளை வேணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க கூ கிட்ட. அப்போ இவ்வளோ வந்து நடிச்சுக்கிட்டு வயிற்று தடவிக்கிட்டு இனிமேவாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது கூ ஒன்று எந்திரிச்சு நின்ட்டு இந்த பொண்ணை குழந்தைக்காக வேணா இங்கே வச்சுக்கலாம், மற்றபடி இவ பண்ண துரோகத்தை நான் மன்னிக்க மாட்டேன்றான், இவன் பண்ணதே துரோகம் தான், இவ வந்து நம்ம ஹீரோனுக்கு காட்டி கொடுத்ததுனால இப்போ வந்து இவ பண்ண துரோகம் ஆயிடுச்சான், மற்றபடி குழந்தைக்காக வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டானா. இந்த ஆண்டி வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, என் பையனை நான் சம்மதிக்க வைக்கிற கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லூக்கஸ் கூட தான் இருக்கா. அதுவும் எந்த அளவுக்கு இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரே ரூமில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருப்பாங்க, ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவங்க. அவன் பாட்டுக்கு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவன் ட்ரெஸ்ஸு கூட சரியாக மாற்றலை. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இப்போ எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு, நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, நம்ம ஹீரோனா ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்க, நான்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க பிரெட்டை தூக்கி அவன் வாயில் வைக்கிறா. லூக்கஸும் ஏன் இப்படி பண்ணுறா, நீ அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னு நான் விலகி போகலையா, உனக்கு முன்னாடி பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இருந்தவன், நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ நீ அவனை லவ் பண்ண சொன்னப்போ நான் விலகி போனேன்னு சொல்லும் போது ஹீரோன்னு சொல்கிறா, லூக்கஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, என்ன தான் இருந்தாலும் என் லைஃப்பில் நான் இப்போ தான் ஒரு ஃபெயிலியரை பார்த்துட்டு வந்திருக்கேன், ஒரு நம்பிக்கை துரோகத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன், நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால தான் உன் கூட நான் வந்திருக்கேன், எனக்கு நீ இப்போ நீ ஒருத்தன் தான் இருக்க, இப்போ என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்ல. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, நீ என்னை டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு கூட சொல்லிக்கோ, ஆனால் நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், அப்பயும் சரி இப்பயும் சரின்னு சொல்லும் போது ஹீரோனும் ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்க, கொஞ்சமாவது பொறுத்து இரண்டா, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஏன்னா அவளே மைண்டெல்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா இவன் ஒருத்தன் தான் இப்போ பாசம் உண்மையாக வச்சிருக்கவன் இருக்கான் நம்ம ஹீரோனுக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. என்னன்னா என்னதான் வந்து லூக்கஸ் நம்ம ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து லவ் பண்ணுறது தெரிஞ்சோன்னே லூக்கஸ் விலகி இருப்பான். அதையும் மீறி நம்ம ஹீரோயின் லூக்கஸ் கிட்டே போயிட்டு நீ தானே என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுன்ட்டு ஹீரோயின் வந்து லூக்கஸ் கிட்டே கேட்க, லூக்கஸ் வந்து உன் ஹஸ்பண்டே எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதுக்காக நான் பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கூட லூக்கஸ் தான் பண்ணி தந்திருப்பான். அப்படி மனசில் வலி வச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தவன் தான் லூக்கஸ். அதெல்லாம் ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு அவனுக்காக இவனோட ட்ரூ ஃபீலிங்ஸை நம்ம மதிக்காம விட்டுட்டுமே, இப்படி நம்ம இவனை ஹர்ட் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. இருந்தாலும் அவனை மாதிரி எல்லாரும் இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் அவளுக்கு வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும். என்னன்னு பார்த்தா 5 வருஷம் ஓடிடுது. நம்ம ஹீரோயினும் ஹீரோ லூக்கஸும் எந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா திரும்ப நம்ம ஹீரோனோட ஊருக்கே வந்திருக்காங்க. அந்த ஊர்லேயே வச்சு நம்ம ஹீரோனுக்கு எங்கே வந்து பிரேக்கப் ஆச்சோ, அதாவது ஒரு லைஃப் தொலைஞ்சு போச்சோ, அங்கேயே வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட மேரி பண்ணிக்கிறியா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லிட்டு போகிறா. 5 இயர்ஸ் கழிச்சு அந்த நேரத்தில் ஹீரோயின் கை வந்து ஒரு குழந்தை பிடிக்குது. ஆண்டி என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க சொல்லிட்டு ஹீரோயினுக்கா ஒன்றும் புரியல, யார் பாப்பா நீ எங்கேருந்து வந்து சொல்லி கேட்கறதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு அந்த ஜிங்ஷி வருவாளாம். வந்துட்டு ஏங்க வா மோமோ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பிடிச்சி இழுத்தவ. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஃபேஸையே பார்க்குறா. பார்த்தோன்னே ஹீரோயினை பார்த்து நீயா ஷீஷி எதுக்கு டிப்பிங் வந்த, 5 வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்கியா, திரும்பி என் லைஃப்பை பறிக்கலான்னு வந்திருக்கியா, நானும் என் குழந்தைய இப்போ தான் ஏதோ ஒன்றா சேர்ந்து இருக்கும் அந்த கூ கூட, மறுபடியும் கூவை என்கிட்ட பிரிக்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிங்ஷி வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி தள்ளி நில்லடி அப்படின்னுமா சொல்லிட்டு நம்ம ஹீரோனை திட்டி வேற விடுறா, எங்கள் லைஃப்குள்ளே திரும்ப வராது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறாளா. நம்ம ஹீரோன் அப்போ கடைசியாக சொல்கிறாங்க, நான் உனதும் பண்ணல, உன் குழந்தை தான் என்ன வந்து பிடிச்சிட்டு இருக்கு, என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஜிங்ஷியும் மோமோ அடிச்சிருவேன் சொல்லிட்டேன் கூட வா அப்படின்ற மாதிரி அந்த மோமோ பாப்பாவை வந்து அந்த ஜிங்ஷி தரன்னு எழுதிட்டு போகிறா. கொஞ்சம் கூட பாசமே வைக்கல போல இருக்கு. அப்போது நம்ம ஹீரோ ஒன்னே சரி ஓகே, எப்போ பார்த்தாலும் நம்ம ப்ரப்போசலை வந்து யாருன்னா தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, இப்போயாவது ஒழுங்காக பண்ணவான்னு கேட்கும்போது ஹீரோன்னு சொல்கிறாங்க, சின்ன ப்ராப்ளம் வந்தால் என்ன திரும்ப ப்ரப்போஸ் பண்ணு, நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜிங்ஷியை வீட்டில் காமிச்சா என்னடி பண்ணிகிட்ருக்க, நீ எதிரி கூட போய் நின்றுட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க சொல்லு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நீ ஏண்டி பொண்ணாக பிறந்த, எனக்கு பையனாக பிறந்திருந்தா இந்நேரம் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு பொருளையை வேற கிளப்பிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்பாவுக்கு வந்து ஏதோ டிசீஸ் இருக்குது போல், அந்த டிசீஸ் இருக்கிறதுனால அவளால் சரியாக பேச முடியலை. அதனாலே வந்து அதை பேச முடியலன்னா அவளால் பேச முடியும், ஆனால் இது ஒரு பயத்தினால அவள் வார்த்தையை வெளியே கொண்டு வர மாட்டா. அதை நினச்சி திட்டிகிட்டே இருக்கும்போது கூ கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்துடுறான். வந்துட்டு என்னம்மா இருக்க ஓகேவா எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி பாப்பாவை பார்த்து கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஜிங்ஷியை ஒன்னே பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறா, ஒன்று சரியாக பார்க்க முடியாமல், நீ பாட்டுக்கு உங்கள் அம்மா வீட்டில் இருக்க, எங்கள் 2 பேரும் தனியாக விட்டுட்டு இருக்க, வா ஒரு வாக்கிங் போயிட்டு வரலான்ற மாதிரி சொல்லி கூப்பிட ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் அப்போ தான் ப்ரப்போசல் முடிச்சுட்டு அந்த ரோட்டில் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் டீலிங்லாம் வேற முடிச்சுட்டாங்க, இனிமேல் ஊருக்கு கிளம்பலான்ட்டு. இப்போ எதிர்க்க இந்த கூ ஜிங்ஷி மோமோ பாப்பா 3 பேருமே வாக்கிங் வந்து
வந்துட்டு இருக்கும்போது அந்த கு வந்து 5 வருஷத்துக்கு கழிச்சு இப்போதான் நம்ம ஹீரோனை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஹீரோனை அவன் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஹீரோனை பார்த்தவன் இந்த வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது ஒன்று மீட் பண்ண முடியுமோன்னு நினச்சேன், மீட் பண்ணிட்டேன், கடைசியாக நான் மீட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோனை அவனை பார்த்து யாரோ ஒருத்தன் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறா. ஆனால் அந்த நேரத்தில் ஜிங்ஷி வந்து இந்த கு பார்த்து இன்னும் இந்த கு இப்படி கண்ணை இப்படி பார்த்துட்டு இருக்கான் அந்த பொண்ணை, மறுபடியும் வந்து அவள் கூட போய் சேர்ந்துருவானோ, இவ எதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி மறுபடியும் வந்து நிற்கிறா அப்படின்ற மாதிரி இந்த ஜிங்ஷி நம்ம ஹீரோனை பார்த்து காண்டில் முறைக்க, அப்போ ஹீரோ உடனே கு பற்றி அவளுக்கு தெரியும்ல, ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அதனால அவர் கை கொடுத்து ஓ நீங்கள் தானே கு, நான் வந்து நம்மளோட சிசியோட ஹஸ்பண்ட் ஆக போகிறேன், ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஆக போகிறேன்னு சொல்ல, அப்போ இந்த கு ஒன்னே என்னது உங்களுக்கு கல்யாணம் ஆக போதா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அவன் கேட்பானா. அப்போ நம்ம ஹீரோவும் ஆமாம் ஆமாம் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனும் சரி அதெல்லாம் எதுக்கு நம்ம இப்போ பேசிக்கிட்டு எங்களுக்கு வேலை இருக்குது நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து ஹீரோ கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்கும்போது இவன் வாயில் கை வச்சுட்டு இருக்கான். என்னடா அது பார்க்கும்போது இப்படி ஒரு ஷாக் கொடுத்துட்டு போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோனும் ஹீரோவும் நிறைய ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனை பழி வாங்கணுன்றதுக்காகவே இந்த ஜிங்ஷி நம்ம ஹீரோன் இருக்கிற இடத்த தேடி போயிட்டு நீ தாண்டி என் பொண்ணு மோமோவை கடத்தி வச்சிருக்க, என் பொண்ணு மோமோவை எங்கே கடத்தி வச்சிருக்க, ஒழுங்கு மரியாதை சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு புது பொருளையை கலப்புறா, நம்ம ஹீரோன் மேலே பழிய போடுறா. அப்போ ஹீரோ தான் வந்து அந்த ஜிங்ஷியை கையை தள்ளி விட்டுறான். அப்போ நம்ம ஹீரோன் சொல்கிறா உன் பொண்ணை எதுக்கு நான் கடத்தணும், நீ என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்லும் போது அந்த ஜிங்ஷி சொல்கிறா ஆமாண்டி என் பொண்ணு நீ தான் கடத்திருக்க, ஏதோ பண்ண பார்க்குற அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோ தான் முன்னாடி ஹீரோனுக்கு வந்து சப்போர்ட்டாக நிற்கிறாரு. ஹீரோனை பின்னாடி நிற்க வச்சுட்டு நீ வாமா அவள் ஏதோ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை லைட்டாக பின்னாடி நிற்க வச்சு நீங்கள் ஏதோ தப்பாக பேசுகிறீங்க நாங்கள் ஏதோ பண்ணலன்னு சொல்லும் போது அந்த ஜிங்ஷி ஓவராக நடிக்கிறா, இல்லை நீங்கள் தான் ஏதோ பண்ணீங்கன்ட்டு. அப்போ கு கிட்டே சொல்லியிருப்பாப்புல கு மறுபடியுமே வந்து அந்த ஜிங்ஷியை தான் நம்புறான். அந்த கு சொல்கிறான் ஆமாம் என் குழந்தைய எங்கே நீ கொண்டு போய் வச்சிருக்க ஒழுங்காக சொல்லுன்னு சொல்லும் போது ஹீரோனை பார்த்து கேட்குறான். ஹீரோன் சொல்கிறா நான் எதுக்கிட்ட உன் பொண்ணை கடத்த போகிறேன், உனக்கு உன் பொண்ணு வேணும்னா போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்லும் போது அந்த குவும் சரி நான் போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடியே போலீஸ்க்கு கால் பண்ணுறான்னா கால் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு இந்த ஊரில் இருக்கும்போது அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பார்ல, இப்போ வந்து இந்த குக்கு தான் அசிஸ்டண்ட்டாக இருக்காரு. அவர் குழந்தை தூக்கிட்டு வந்து காட்டுறாரா, குழந்தை அடிபட்டுருக்கு, அந்த ஆத்தோரமாக குழந்தை கட்டி போட்டு வச்சிருக்காங்க, குழந்தை உயிரே போயிருக்கும் தண்ணியில் முழுகி அப்படி இப்படின்னு எது சொல்கிறாரு. அந்த ஜிங்ஷியும் ஐயோ மோமோ கடைசியாலன்ற மாதிரி பார்க்க நம்ம ஹீரோனும் என்ன குழந்தைக்கு இப்படியா இருக்குன்னு சொல்லும் போது அந்த குவும் குழந்தைய பார்த்து மோமோ உன்னை யாருமே அப்படி பண்ணா சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த பாப்பாவும் தலையாட்ட சொல்கிறேன்ட்டு உடனே போயிட்டு நம்ம ஹீரோனை கட்டி பிடிச்சிக்குமா. அப்போ கு இதெல்லாம் பார்த்துட்டு என்னது இது மோமோ போயிட்டு சிசியை கட்டி பிடிக்கிறேன்னு நினைக்கும் போது இந்த ஜிங்ஷி ஒன்னே பாத்தியா கு நான் தான் சொன்னல பாரு மோமோ போயிட்டு அந்த சிசியை தான் காட்டுறா, அப்போ சிசி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி காட்ட. அப்போ நம்ம ஹீரோன் வந்து அதெல்லாம் கண்டுக்காம பாப்பாக்கு ஹீரோட கோட்டை வாங்கி பாப்பாக்கு போட்டு விட்டுட்டு உனக்கு ரொம்ப குளிருதா உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோன் வந்து ஜிங்ஷி கிட்ட சொல்றா உன் குழந்தைய நான் கடத்திருந்தா உன் குழந்தை என்னை வந்து கட்டி பிடிச்சிருக்க மாட்டா, இப்படி சாஃப்டாக வந்து என்கிட்ட நின்றுட்டு இருக்க மாட்டா, அப்போது எனக்கு என்னமோ மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல இந்த ஜிங்ஷி ஐயோ மோமா என்கிட்ட வா மோமோ வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. பாப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பாப்பா வந்து உண்மையை வெளியே சொல்லிடுறா, அப்பப்போ பேசுகிறா தானே ரொம்பலாம் பேச மாட்டா. அப்போ வந்து ஓப்பனாக சொல்லிடுறா நீ வந்தால் என்னை அடிப்ப என்னை கட்டி போட்டு அடிப்ப படித்த மாதிரி நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜிங்ஷி தான் எல்லாத்தையும் பண்ணா. அம்மா நான் வரமாட்டேன் நீங்கள் அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவோம். இந்த ஜிங்ஷி தான் எல்லாம் பண்ணுன்றது குக்குமே தெரிஞ்சது. குவும் உடனே இந்த உண்மையை தெரிஞ்ச உடனே அசிஸ்டண்ட்டை பார்த்து உடனே போலீஸுக்கு கால் பண்ணுங்க, இவெல்லாம் அம்மாவாக இருக்க குழந்தைக்கு அம்மாவாக இருக்க தகுதி இல்லாதவ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அசிஸ்டண்ட்டு போலீஸ்க்கு கால் பண்ண அப்போ அந்த ஜிங்ஷி உடனே ஆமாண்டி நான் தான் பண்ணேன் எல்லாம் உன்னால் தான் பண்ணேன், நீ என் லைஃப்பில் எப்படி தான் திரும்ப வந்தியும் தெரில, என்னதான் இருந்தாலும் நீ விட்டுட்டு போனால் கூட இந்த கு எனக்காக வாழ மாட்டான், சரி இந்த குழந்தையாவது நான் கொண்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறமா அந்த சிம்பத்தியாவது என் மேலே எதுவும் பாவப்பட்டு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நான் தனிமையில் இருக்கனாவது என்கிட்ட வருவேன்னு நினச்சேன் கு, ஆனால் நீ அப்போ கூட என்கிட்ட வரலன்னு சொல்லும் போது இருந்தோடனே அடி பாவி அவன் கூட வரணும்னு சொல்லிட்டு பெத்த குழந்தையை கொல்ல பார்த்துருக்கேன் நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜிங்ஷியை பார்த்து திட்டுறா. அந்த ஜிங்ஷியும் ஆமாம் எனக்கு கு வேணும்னா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்து அவள் கத்த. அப்போ அந்த கு ஒன்னி இதை சொல்கிறது உனக்கு கேவலமா இல்லையா, நீலாம் அம்மாவாக இருக்க தகுதியே இல்லை, இந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்றுட்டு அதாவது நல்ல குழந்தைய பெற்றுட்டு இப்படி அந்த குழந்தைய கொல்ல பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஜிங்ஷியோட கண்ணத்திலே அரைஞ்சு விட்டுட்டு இருக்கான். அந்த ஜிங்ஷியும் என்னையும் அடிக்கிறியே மட்டும் என்ன குழந்தைக்கு நல்ல அப்பாவா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும் போதே அசிஸ்டன்ட் வந்து இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ஜிங்ஷி அங்கேருந்து தண்ணி இழுத்துட்டு போக ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேமிலி மேட்ரு எப்படின்னா டீல் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. என்னென்னு பார்த்தா நைட் ஸ்டே ஒன்றா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா வீட்டு டோரை யாரோ காலிங் பெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோனும் சரி நான் போய் பார்க்குறேன்ற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவளும் போய் பார்க்குறா. அங்கே டோருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறது வேறு யாரும் இல்லை, இந்த கூதா வந்து நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு அதுவும் திறந்து பார்த்தவ ஷாக் ஆகிடுறா, இவன் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த கூ சொல்கிறான் அதாவது மோமோ வந்து போலீஸ்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டா, அவங்க அம்மா பற்றி எதுவும் சொல்ல மாட்டா, அவங்க அம்மா என்ன பண்ணான்ட்டு பயத்தில் இருக்கா, நீ தான் நல்லா பேசுவீல அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ கரெக்டாக வராரு, அரைகுறையாக வராரு. வந்தவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் சிஷி உன்கிட்ட தானே அவன் நல்லா பேசுகிறேன்னு சொன்னேன், அப்போ மூலியமாக தான் குழந்தை வந்து அந்த ஜிங்ஷி
குழந்தைய பற்றி எல்லா உண்மையும் போலீஸ்க்கு சொல்ல முடியும், அவள் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோன் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோனை உடனே கூ பார்த்து சரி நான் வரேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. உடனே ரெடி ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டுமே வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு கீழே தான் நிற்கிறாங்க. அப்போ கூ வந்து உன்னால் தான் அந்த ஜிங்ஷிக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடச்சிது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து நம்ம வந்து ஹாப்பியாக இருந்திருக்கலாம்ல, ஒரு 3 ஃபேமிலியாக இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, வெக்கமாக இது உனக்கு, உன்னை விட்டுட்டு நான் போயிட்டேன், என்கிட்ட திரும்ப இப்படி பேசுகிற அந்த குழந்தைய பார்த்துட்டு அது உன் குழந்தை, அதாவது உனக்கும் ஜிங்ஷிக்கு பிறந்த குழந்தை, பார்த்து பேச அப்படின்னு சொல்லும் போது என்னடி இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் சொல்கிறாங்க, வேறு எப்படி பேசுகிறது, உன்ட்டு எத்தனை வாட்டி ஹாஸ்பிட்டலில் சொன்னேன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் ஒன்று அவளை தள்ளி விடலன்ட்டு, அவளே என்னை தள்ளி விட்டுட்டு அவள் குழந்தைய வேற நீ காப்பாற்றிட்டு அவள் தான் சொல்கிறா நான் தான் தள்ளி விட்டேன்ட்டு அதையும் நீ நம்புற. இப்போ கூட நான் வந்து நீ உண்மையாக என்னை வந்து நேசிச்சிருந்த அப்படின்னா அவள் நான் தான் அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நீ நம்பியிருக்கக்கூடாது. ஆனால் நீ என்ன தானே வந்து கேள்வி கேட்ட, மொத்தமாக நீ என் மேலே சந்தேகம் தான் வச்சிருந்தே தவிர அது லவ்வே கிடையாது அப்படின்னா நீ எப்படி என்கிட்ட வந்து இப்படி பேசுகிறேன்னு சொல்லும்போது அவனும் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறானா. நம்ம ஹீரோனா இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, நம்ம தனி வழியில் இருக்கோம், திரும்ப என்கிட்ட வந்து உன் லைஃப்பை பற்றி என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாத, அதை நான் திரும்ப எடுத்துக்கிறாவும் இல்லை, ஏன்னா எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, நீ அப்படி என்னை வந்து காப்பாற்றாமல் விட்டதுனால அந்த அபார்ஷன் ஆனதுனால என்னால் திரும்ப குழந்தையை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை, எனக்கு நல்ல ஒரு மனுஷன் கிடச்சிருக்காரு என்னை விரும்புகிற மாதிரி, அவரை நான் லவ் பண்ணுறேன், அவர் என்னை உண்மையாக லவ் பண்ணுறாரு, அதுவே எனக்கு போதும். என் வாழ்க்கையில் லூக்கஸ் வந்து எனக்கு ஹஸ்பண்டாக கிடச்சதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், நல்ல வேலை எனக்கு கரெக்டான டைமில் அவர் வந்து எனக்கு கிடச்சிருக்காரு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகும்போது அப்போ கடைசியாக ஹீரோயின் கையை பிடிச்சி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஆனால் இதுக்கு மேலே நம்ம ஹீரோயின் அவனுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணுற மாதிரி இல்லை, உன் குழந்தையாச்சு நீயாச்சு, நீ எதுனா பார்த்துக்கோ, ஏன் லைஃப்பை பார்த்துட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறான். இப்போ இவனுக்கு சரியான வேலையும் இல்லை, அவன் மட்டும் தான் குழந்தைய பார்த்துக்கணும், அவ்வளோதான், அவன் லைஃப் முடிஞ்சிச்சு. அதோட ஹீரோயின் மேலே போனால் ஹீரோ ஒரு மாதிரி பின்னாடி திரும்பி அழுகிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஹீரோயினும் என்னாச்சு ஏன் சோகமாக இருக்குன்னு கேட்டால் அப்போ ஹீரோ முன்னாடி திருப்பி பார்க்கும்போது ஹீரோ கண்ணில் தண்ணி, நம்ம ஹீரோயின் தொடச்சி விட்டுட்டு இருக்கா. அப்போது ஹீரோ பார்த்து நீ என்ன நான் தப்பாக நினச்சிக்கிட்டியா, நான் கீழே வந்து அந்த கூட காரில் இருந்ததை பார்த்து நீ தப்பாக நினச்சிட்டு என்ன அழுறியான்னு கேட்டால் நம்ம ஹீரோவும் இல்லை என்ன நடந்தாலும் சரி இனிமேல் என்னால் உன்னை விட முடியாது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, ரிலேஷன்ஷிப்குள்ளே ட்ரஸ்ட்டு ரொம்ப முக்கியம் லூக்கஸ், நான் வந்து அவன் கூட வெறும் பேச தான் போனேன், அது மட்டும் இல்லை நான் எப்பயுமே அவன் கூட போக மாட்டேன், நீ என்னை நம்புற தானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, இந்த வாழ்க்கையில் நான் உன்னை மட்டும் தான் நம்புகிறேன், என்ன நடந்தாலும் சரி நீ தான் என்னோட கனவு கண்ணி தேவதை, என்னோட ஒய்ஃப் எல்லாமே எனக்கு நீ தான், நான் உன்னோட மதிப்பு அதாவது உன்னை நான் மதிப்பேன், உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், உன் பேச்சுக்கு தான் மரியாதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல, அது மட்டும் இல்லாமல் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது நம்ம ஹீரோன்னு ஒன்றே அங்கே ஹீரோ கட்டி பிடிச்சி அந்த குழந்தைக்காக தான் பேசிட்டு வந்தேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, அவனை வந்து இனிமேல் என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், என் லைஃப்பில் எனக்கு உண்மையாக கிடைச்ச லவ்னா அது நீ மட்டும்தான் லூக்கஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு போனதுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் ஹீரோ வந்து ஓகேன்னு சொன்னவர் உடனே வந்து சரி அந்த குழந்தை மோமோ பற்றி நீ என்ன யோசிச்ச அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நம்ம எதுக்கு யோசிக்கணும், அவங்க அம்மா கேட்டவ ஜெயிலுக்கு போயிட்டா, ஆனால் அவங்க அப்பா உயிரோடு தானே இருக்காரு கு, அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் அந்த குழந்தைய அவன் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கிட்டோம், நம்ம லைஃப்பை நம்ம வாழலாம் லூக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சி அவங்களோட ஃபீலிங்ஸை வெளிக்காட்டுறாங்க. இதோட இந்த மூவிங்க முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.